தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 6 பேரை காவலில் எடுக்க போலீசார் திட்டமிட்டிருக்கின்றனர். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை முடிவு செய்திருக்கிறது. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் கைதான 9 பேரில் 6 பேரை காவலில் எடுக்க போலீசார் திட்டமிட்டிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பகிரலாம். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கு தொடர்பாக மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த வழக்கு தொடர்பாக 6 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக திருவள்ளிக்கேணி போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் தொடர்பாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2 பேருமே சம்மன் அடிப்படையில் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மீண்டும் சம்மன் கொடுக்க போலீசார் திட்டமிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் மேற்கொண்டு விசாரணை நடத்துவதற்கும் இதில் பின்னணியில் இருக்கக்கூடிய விவரங்களை சேகரிப்பதற்கும் அதே போல 180 கோடி வரை பேரம் பேசியதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான ஆதாரங்களை திரட்டுவதற்காகவும் 6 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக திருநாவுக்கரசு, செல்வன், சீனிவாசன், ராஜேஷ், ரமேஷ், கார்த்திக் ஆகிய 6 பேரையும் காவல் எடுத்து விசாரிப்பதற்கான மனுவை நீதிமன்றத்தில் திருவள்ளிக்கேணி போலீசார் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனு மீதான விசாரணை இன்று வர இருக்கிறது. இதற்கிடையில் ரமேஷ், கார்த்திக் ஆகிய இருவருமே ஜாமீன் கோரி மனு தாக்கலும் நீதிமன்றத்தில் செய்திருக்கிறார்கள். அந்த மனு இன்னும் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.